ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய வல்லமையினாலும் வார்த்தையினாலும் பலப்படுத்த விரும்புகின்றார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்தெந்த காரியத்தில் பலவீனவர்களாக இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களை அந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாய் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவருடைய பிரசன்னம் உங்களை அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வேதம் சொல்வது போல, இயேசு என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆமேன். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்கிறார். கர்த்தர் உங்களை என்னையும் இந்த நாளிலே நிச்சயமாய் பலப்படுத்துவார். நான் நம்பி விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று. நமக்கு சகாயம் செய்கிற கர்த்தர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஏற்ற நேரத்தில் அவர் நிச்சயமாய் வந்து நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியர் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். எனவே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அவர் பலன் தருவார். ஆமேன். பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியாய், பரிசுத்தமாய் வாழும்படியாய், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரே எங்களால் முடியவில்லை என்று அப்பா உம்மிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை ஒவ்வொருவரும் நிறைத்து நீர் பலப்படுத்த முடியாது வேண்டுகிறோம். அப்படி நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.